அண்ட் எமோஷன். சாப்பாட்டுக்கெல்லாம் சூப்பர் ஸ்டார்னா அது பிரியாணி தான். ஏன் காலையில் மதியம் நைட்டுன்னு 3 வேளையும் பிரியாணி கொடுத்தா கூட அசராமல் சாப்பிட இங்கே பல பேர் இருக்காங்க. ஏன் நான் கூட அதில் ஒருத்தி தான். ஸோ நம்மள மாதிரி பிரியாணி பிரியர்களுக்கு எல்லாம் ஒரு சூப்பரான ஸ்பாட்டு தான் சேலம் ஆர்ஆர் பிரியாணி. இந்த கடை தள்ளுவண்டியில் ஆரம்பித்து தமிழகம், இந்தியா, உலகெங்கும் தன்னோட முத்திரையை பதிச்சு வெற்றிகரமாக செயல்பட்டுட்டு வராங்க. ஸோ உங்கள் பிளேட்டுக்கு வர பிரியாணி எவ்வளோ ஹைஜீனாக எவ்வளோ டேஸ்டியாக ரெடி ஆகுதுங்கிறத நேரடியாக கிச்சனுக்கே போய் பார்த்துடலாம். வாங்க போகலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஸோ இன்றைக்கி உங்கள் கிச்சனை சுற்றி காட்டுறீங்களா? கண்டிப்பாக. எவ்வளோ கிச்சனை பார்த்துருப்பீங்க. நம்ம சேலத்தில் சேலம் ஆர்ஆருடைய கிச்சனை இங்கே பார்ப்போம். என்ன ஸ்பெஷலுங்கிறத எல்லோருக்கும் நம்ம வாங்க பார்க்கலாம். வளர்ச்சிக்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் பதிலாக சொல்லாமல் காமிச்சிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ பிரியாணியில் என்ன கெடுதல் இருப்பாங்களோ இது எதுவுமே கெடுதல் கிடையாது. இஞ்சி பூண்டு இதயத்துக்கும் நரம்பண்டலத்துக்கும் எலும்புக்கு வலு சேர்க்கக்கூடியது. பூண்டை பற்றி உங்களுக்கு தெரியும். இஞ்சி பூண்டு ஆணின் ரத்தத்தை தண்ணியாக்கக்கூடியது. தக்காளி கால்சியம் நிறைந்தது, உடலுக்கு குளிர்ச்சி, தோல் சுருக்கத்தை கொடுக்காது. மல்லி உலகிலேயே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதுன்றாங்க. புதினா, பச்சை மிளகாய் கண் பார்வைக்கு. இதுதான் அதான் சொல்லுவேன் நான். பிரியாணிங்கிறது ஒரு மூலிகை சாதம்னு பேர் வைக்கணும்னு நான் சொல்லுவேன். இதில் பார்த்தீங்களா எல்லாமே சித்தம் நிறைந்தது தான். பிரியாணியை பொறுத்தவரை அன்றாடம் பச்சரிசி மட்டும்தான் அந்த சுவையும் தரத்தையும் கொடுக்கும். சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட சீக்ரெட் இங்கே தான் ஒழிஞ்சிட்டு இருக்கா? அப்படி வச்சுக்குவோம். இருக்கிறதுலே எல்லாமே ஒரு பிராண்டட் ஐட்டமாக தான் இருக்கும். எதுவெல்லாம் நம்பர் 1 இருக்கோ மட்டன் மசாலா எல்லாமே ஒரு நம்பர் 1 குவாலிட்டி. ஒரு இயற்கையான பொருட்களாக தான், பிராண்டடாக தான் எல்லாமே இருக்கும். அந்த பக்கம் அந்த பட்டை லவங்க ஏலக்காய் மசாலா ஐட்டம்லாம் பார்த்தோம். இந்த பக்கம் அரிசி யூனிட்டுங்கிற ஒரு பிராண்டட் அரிசி ரொம்ப ஃபேமஸ். அது போயிட்டு இருக்கு. பிரியாணிக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் போட்டீங்கன்னு. ஆமாம், தெருவில் கொண்டு வந்து தெருவில். ஓகே, சாதாரண மக்களும் சாப்பிட முடியும்னு பாஸ்மதியை ரோட்டில் 1990 அறிமுகப்படுத்தினேன். ஓகே, அண்ணந்தனி ரோட்டு கடைகள்ல பாஸ்மதி கிடையாது. முத நம்ம தான் பண்ணோம். ஏன் அது வந்து இப்போ செலவு கொஞ்சம் அதிகம் இல்லையா? நார்மலான அரிசியை போட்டு நீங்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா? இல்லாததை ஒன்றை பண்ணி மக்களுக்கு அந்த சுவையை கொடுத்து ஜெயிக்கணுங்கிற நோக்கம். இன்னைக்கு எத்தனாயிரம் பேர் அதனால் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எத்தனை லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க. இன்னைக்கு எல்லாரும் சாலையோரங்களை கடை போட்டு பாஸ்மதி போட்டு அதுக்கு நம்ம காரணமாக இருந்திருக்கிறோம். அதே 4 மணிக்கு மார்க்கெட் 1 மணிக்கு போவாங்க. 4 மணிக்கு பொருள் வந்துடும். கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணிக்கு அடுப்பத்து வைப்பாங்க. 11:30 மணிக்கு பிரியாணி கடைக்கு போயிடும். இப்படி அன்றாடம் தேவைக்கு அங்கங்கே சிக்கன் மட்டன் கடை பக்கத்துலேருந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெட்டி கொண்டு வர மாதிரி. அதனால தான் கூலர் ரொம்ப இங்கே இல்லை. இப்போ நம்ம பிரியாணியை பார்த்தோம். இது எல்லாமே பிரெட் அல்வாவுக்கு உள்ளது. இதுதான் பால்கோவா. பிரெட் அல்வாவுக்கு போடக்கூடிய அந்த பால்கோவா போட்டால் தான் டேஸ்ட் வரும்.
சார் இப்போ ஒரு ஹோட்டல்னாலே கிச்சன் தான் ரொம்பவே முக்கியமான விஷயம். மிச்ச எந்த பிரியாணி கடையிலும் இல்லாமல் இங்கே தனித்துவமாக நீங்கள் கிச்சனை எப்படி வடிவமைச்சிருக்கீங்க, இங்கே சமைக்கிறது எத்தனை கடைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க, அதுவும் எத்தனை மணிக்கு காலையில் வேலை ஆரம்பிக்கணும், ஒரு 12 மணிக்குள்ளே பிரியாணி ரெடியாக இருக்கணும், இந்த மாதிரி உங்கள் கிச்சனை பற்றி சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக கிச்சனுங்கிறது ஒரு கருவறை மாதிரி தொழிலுக்கு, எங்கள் உணவக தொழிலுக்கு ஹோட்டலுக்கு தான் கிச்சன் தான் கருவறையே. அது எந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, விசாலமாக இருக்குது, தூய்மையாக இருக்குது, வேலை செய்கிறவங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது, ஒருத்தர் இடிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. ஒவ்வொரு ஃபேஸுமே அந்த நெருப்பில் நின்று அது செய்யக்கூடிய கிச்சன் இது. அவங்களுக்கு நிறைய ஃபேஸ் வேணும், படுக்கிற வசதியாக இருக்கட்டும், காய்கறி உட்காந்து வெட்டுற இடம், ஸ்டோர் ரூம்பு பார்த்துருப்பீங்க, ஜென்ரேட்டர் வசதி, ஆரோப்ளேன் வசதி, அவ்வளோக்கும் பேஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 21,000 சதுரடி இந்த கிச்சனை நமக்கு. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேஸை நம்ம எப்படி கொடுத்துருங்கிறத பார்த்துருப்பீங்க. இந்த பேஸ் தான் மிக முக்கியம். இதில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தந்தி டிவி இதை எடுத்ததில். ஏன்னா எல்லோரும் கற்றுக்கணும், எல்லோரும் இப்படி வைக்கணுங்கிறதுக்காக தான் அதை ஓப்பனாகவே நான் சொல்கிறேன். இந்த ஃபேஸ் கூட பாருங்கள், சூரிய ஒளி நேராக உள்ள வரவாசி ஒரு சுத்தமாக இருக்கும், வெளிச்சத்து ஒரு துர்நாற்றம் இருக்காது. இங்கே பிரிட்ஜும் எதுவும் இருக்காது, நீங்கள் கூலர் ரூம்பே இருந்திருக்காது. அன்னன்னைக்கும் ப்ரெஸ்ஸாக வந்து அன்னன்னைக்கு ப்ரெஸ்ஸாகவே போகிறேன். இதில் ஸ்டோர் ரூமுக்கு இவ்வளோ பேஸ் கொடுத்துருக்குறோம், காய்கறி வெட்டுற இடத்துக்கு பேஸ் கொடுத்துருக்குறோம், ஆஃபீஸ் ரூம் இருக்குது, அவங்களுக்கான ரெஸ்ட் ரூமுக்கு, ஸ்டாஃபுங்களுக்கு, ஏன்னா இவ்வளோ தொழிலாளிகளும் போய் ஒரே நேரத்தில் குளிக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் ஒரு நாளைக்கு சமைக்கிற அளவுக்கான இடம் இது. இந்த ஹைட்டு முக்கியம். ஹைட்டு எவ்வளோ அந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ புகையில் வந்து மேலே போயிடும், நல்ல ஹைட்டு கொடுக்கலாம். அதுதான் அதில் ஒரு சிறப்பு. எல்லா லைசன்ஸும் இருக்குது, கார்பரேட் லைசன்ஸு, ஃபுட் லைசன்ஸு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு பசுமை கிச்சன் சொல்லலாம் இதை. ஸோ கிச்சன் இவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பாத்திரங்கள் பார்க்குறோம். இங்கே சமைக்கிறது எத்தனை கடைக்கு சப்ளை பண்ணுறீங்க? கடைக்கு ஒரு 20 கடை கூட இங்கிருந்து பண்ணலாம். பொது இருக்கிறது 7 ஆர்டர்ஸ் இருக்குல்ல, மேரேஜ் ஆர்டர், கேட்ரிங் ஆர்டர், அரசியல் கட்சிகளுடைய மாநாடு, பொதுக்குழு, சேலத்தில் நடக்கூடியதுக்கு ஒரே நாளில் அன்றைக்கி ஜொமேட்டோவில் ஒரே நாள்லேயே 25,000 பிரியாணி டெலிவரி பண்ணி ஒரு சரித்திர சாதனையை சேலத்தில் என் அன்பு தங்கை மகன் விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிறுவனத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அதுக்கு நான் வந்து பாராட்டு விழா நடத்திட்டு போனாங்க. சுமட்டாவும் வந்து அவங்க விழா எடுத்தாங்க எங்களுக்கு. அந்த அளவுக்கு இதில் சமைக்கலாம். ஒரு நாளைக்கு 50,000 பிரியாணி நம்ம உற்பத்தி பண்ணலாம். இன்னும் ஆளுங்க எக்ஸ்ட்ரா போட்டால் நாங்கள் பாருங்கள் இந்த பக்கம் ஃபேஸ் வச்சுருக்குறோம், பண்ணுவோம். இங்கே எல்லாமே மிஷின், எலுமிச்சம்பழம் புளியெடுத்து இஞ்சி பூண்டு உளிச்சு கொடுக்குற மிஷின் இருக்குது, பார்த்துருப்பீங்க. எல்லாமே இப்போ மிஷின் வந்துருச்சு கொஞ்சம். ஆனால் இருக்கிற பெரிய சவால் புகை. அதனால் அவுட் டாப்பில் வைக்கணும். கிச்சனை பொறுத்தவரை ஊருக்குள்ளேயே வச்சு பேஸும் நிறையா கிடைக்காது. இப்போ ஊருக்குள்ளேயே வச்சா சின்ன இடம் தான் கிடைக்கும், வாடகை அதிகமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டோமா இடமும் பெருசாக இருக்கும், வாடகையும் குறைவாக இருக்கும். சார், பொதுவாகவே பிரியாணினா விறகு அடுப்பே வந்து எல்லாருமே தேர்ந்தெடுக்கிறதுக்கான காரணம் என்ன? உங்கள் கிச்சன்லையும் பாருங்கள், இதுக்கு ஏதாவது தனி சிறப்பு ஏதாவது இருக்கா? அந்த கருள் மனம், புகை மனம் தான் இந்த சுவைக்கே காரணம். பாசுமதி ரைஸ்க்குள்ள மேலே நெருப்பு கொடுக்கும்போது தான் அந்த கஞ்சி உரியப்பட்டு ஈரப்பதத்தை ஃபுல்லாக கஞ்சி பதத்தை உறிஞ்சி வச்சா சாதம் நீண்ட நேரம் கெடாமல் இருக்குது. அது நெருப்பில் தம்மாயிருது இல்லையா, அந்த ஈரப்பதத்தெல்லாம் அந்த மேலே நெருப்பு குடிச்சிடும். இவ்வளோ உதிரி பூ மாதிரி வருதுன்னு நம்ம உடச்சி காட்டணும் இல்லையா, அது காரணம் அந்த நெருப்பு, அந்த கருகிய மனம் அந்த கட்டையில் நம்ம கொடுக்கும்போது அந்த மனம் தான் இன்றைக்கும் பிரியாணி பேசப்பட காரணமாக இருக்குது. இது உலகெங்கும் கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி எடுத்தா கட்டி இல்லாமல் இப்படி கொட்டுன்னு உதிரியா, அதான் பூ மாதிரிம்பாங்க. இந்த லென்த்து கிடைக்கும். சரி, இப்போ இங்கே செய்கிற பிரியாணி வந்து மொத்தம் எத்தனை கடைக்கு நீங்கள் டெலிவரிக்கு அனுப்புறீங்க? இங்கே சேர்த்து மொத்தம் 5 இடத்துக்கு, 5 கடைக்கு. சேலம் போத்தீஸ் 5 பிரான்ச்சுக்கும் போகுது. ஓகே ஓகே. நேயர்களே, சேலத்தில் இருக்க சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட மெயின் பிரான்ச் சென்ட்ரலைஸ்டு கிச்சன்ல இருந்து பிரியாணி செஞ்சு எப்படி எல்லா கடைக்கும் போகுது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ தாராபுரம் பைபாஸ்ல இருக்க ஆர்ஆர் பிரியாணி கடைக்கு வந்திருக்கோம். இந்த கடையில் பிரியாணியை தாண்டி என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இங்கே இருக்குது, என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க.
கரெக்டாக தாராபுரம் பைபாஸ் ரோடில் சேலம் ஆர்ஆர் பிரியாணி கடையை நீங்கள் அமைச்சிட்டீங்க. இந்த கடையோட ஸ்பெஷாலிட்டினா என்ன சொல்லுவீங்க? நம்ம கிராமத்து மட்டன் குழம்பு, அதாவது குழம்பு பார்க்க தண்ணி மாதிரி இருக்கும், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்களும் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அதெல்லாம் எங்களுடைய ஸ்பெஷல். நல்ல இந்த பிரான்ச்சுக்கு என்னென்னா நல்ல ஒரு விசாலமான கார் பார்க்கிங், கிட்டத்தட்ட 60 சென்டில் இந்த கடையை அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே நியூ கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாம் புதுசாக கட்டினது. ஆமாம், புதுசாக உருவாகின கடை இது. தரை எடுத்து மண் அடித்து மேடாக்கி அதுக்கு மேலே அமைக்கப்பட்ட கடை. ஒரு விசாலமான பார்க்கிங்கு, காஃபி, மற்ற ஐட்டம், அல்வா, மீல்ஸு, நல்லி, மட்டன் நல்லி எப்படி சிக்கனில் லெக் பீஸ் இருக்கும் அதே மாதிரி இங்கே மட்டனில் லெக் பீஸ் இருக்கும். நாட்டுக்கோழி சப்பை லெக் பீஸு எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் இங்கே. சைனீஸ்லேருந்து, ஆமாம் சைனீஸ்லேயும் இருக்கும் எல்லாமே. ரொட்டி, நான், ஃப்ரைட் ரைஸ் எல்லாமே இருக்குது. இப்படி A to Z நல்லது. நீட்னஸ் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப சுத்தமாகவும் இருக்கும். ஒரு இயற்கையாக காற்று ஓட்டத்தோடு இருக்கக்கூடிய கடை இது. இத்தனை ஸ்பெஷல் இந்த கடையில் உண்டு. ஓகே சார், இப்போ இங்கே இருக்கிற கடைகள்லாம் பார்க்கும்போது புதுப்பிச்சிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, விசாலமாக இருக்குது. இந்த அளவுக்கு பிராண்ட் வந்து சென்னையில் ஆர்ஆர் பிரியாணியோட மைலேஜ் வந்து இப்போ குறைஞ்ச மாதிரி இருக்கு நிறைய. ஆமாம், நான் இப்போ அந்த காலத்தில் தொடங்குறது அப்படியே இருக்குது. நான் தொடங்குற காலத்தில் வந்து தள்ளுவண்டியில் தொடங்குறேன். ஓகே, தொடங்கிட்டு எனக்கு ஆல்டர்ஸ் மேலே நான் வைக்கவே இல்லை கவனத்தை. பொருள் நல்லா இருக்கணும், அதிகம் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறைய கரண்ட் பில்லு வரும், நிறைய செலவு பண்ணோம்னா பொருளை விலை குறைச்சி கொடுத்து அளவை கூட்டி கொடுக்கலாம். ரொம்ப கடன் பட்டு கடையை ஜொலிக்கு வச்சு ரேட்டை ஏற்றிக்கிட்டு அளவு குறைச்சிட்டு கூடாதுங்கிற எண்ணத்தில் ஒரு சைக்காலஜியில் அந்த காலத்தில் நான் அப்படி தொடங்கிட்டேன். ஓகே, ஆமாம், இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ இந்த கடைகளை இப்போ தான் உருவாகுது. ஓகே, அது வந்து பழசு, அதை புதுப்பிக்கணும். அந்த திட்டம் இருக்குது. விரைவில் அதை நாங்கள் செயல்படுத்துவோம். நீங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நேரடியாக ஒரு பிரியாணி வழங்குறது ஒரு ரகம், உரிமம் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்மள மாதிரியே ஃபுல் எல்லா பயிற்சியும் எடுத்து ஒரே மாதிரி தான் இருக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆமாம், நாங்கள் அதை கண்காணிக்கிறோம். அதுக்கான டீம் இருக்காங்க. மாஸ்டர் எல்லா இடத்துக்கும் இருந்து நம்ம தலைமை கிச்சனில் ரெடி பண்ணி தான் என்கிட்ட இருந்து ட்ரெயின் ஆகணும் தான் போங்க. நான் ரவுண்ட்ஸ்லேயே இருப்பேன் எப்போவுமே. உடனே கொடுத்துட மாட்டோம். அதாவது அவங்ககிட்ட பொருளாதாரமும் இருக்கணும், அனுபவம் இருக்கணும். பணம் இருந்து அனுபவம் இல்லைனாலும் நான் பிராஞ்சி தரமாட்டேன். உணவகத்தில் அனுபவம் இருக்கா? நிறைய பேர் என்கிட்ட எடுத்தவங்க அவங்க உணவகத்தை மாற்றிருக்கிறாங்க. இப்போ திருநெல்வேலியில் எடுத்தவர் பரணிங்கிற ஒரு ஹோட்டல் நடத்தினவர், சுந்தரங்கிற மாதிரி அவரும் ஒரு ஹோட்டல் நடத்தினவங்க, அவங்க கிருஷ்ணகிரியில் ஹோட்டல் நடத்தினவங்க. அவங்க ஹோட்டலோட பேர் பலகையை மாற்றி நம்மளுக்கு திறக்கும்போது அவங்களுக்கு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்தோடு என்னுடைய அனுபவம், என்னுடைய டீமு, எங்கள் ஆட்கள் போய் அவங்கள பண்ணி அவங்களுக்குள்ள அந்த தன்மையெல்லாம் இருக்கா. ரொம்ப கோபக்காரங்களாக இருந்தாலும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த தொழிலில் சைப்புத்தன்மை உணவுத்துறையில் மிக முக்கியம். இவங்களுடைய மென்மையான போக்கு எல்லாமே நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு கல்வி படிக்கல, ஆனால் மனிதனை படித்தவன். அதனால் எனக்கு தெரியும் இந்த துறையில் இவங்க செய்வாங்களா மாட்டாங்களான்னு. இதனால தான் இது வரைக்கும் யாருமே சேலம் மரம் திறந்து மூடந்தே கிடையாது. மனிதர்களுக்கு உயிர் வாழக்கூடிய விஷயம் இது. அதனால் அவங்க தன்மை, அவங்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு கவனிப்பாங்க, தூய்மையாக இருக்கா, எல்லாம் பார்த்து தான் நான் செய்வேன். ரொம்ப கஷ்டப்பட்டு கடன்பட்டு செய்கிறவங்களையும் நான் அனுமதிக்கிறது இல்லை. அவங்களுக்கு அனுபவத்தையும் பார்ப்பேன் நான். இதெல்லாம் பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ இதை ஏன் நானே பண்ணலைன்னா எனக்கு கல்வி இல்லை. விஞ்ஞான காலத்துக்கு தகுந்த மாதிரி அடுத்தவங்களை உருவாக்கலாம். நம்மளே நாளே கணக்குகளுக்கு பார்த்துக்கிட்டு ஜொமேட்டோவில் வந்ததா இல்லையா, கம்ப்யூட்டர்லாம் நமக்கு கல்வி கிடையாது. அதனால் இதை வந்து மற்றவங்களை நான் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னுடைய அனுபவத்தையும் அவங்களுக்கு இருக்கிற அனுபவத்தையும் பயன்படுத்தி கிளைகளை கொடுத்தா ஒரு ஊருக்கு ஒரு முதலாளியை உருவாக்கலாம். அவங்களுக்கு கவனிக்கிறதுக்கும், ஒருத்தர் 100 கடை நடத்துறதுக்கும், 100 பேர் 100 கடை நடத்துறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அது மாதிரி மற்ற முதலாளிகளை நான் முதலாளியானது மட்டும் இல்லை, அனைவரையும் முதலாளியாக்குவேங்கிற திட்டம் தான் இது. சூப்பர் சார். சார், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஹோட்டல் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. ஒரு புழு இருக்கிறதா இருக்கட்டும், துர்நாற்றம் வீசுதா இருக்கட்டும், இதெல்லாம் சமாளிக்கிறது எவ்வளோ சவாலாக இருக்குது? கண்டிப்பாக உணவுனாவே அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இல்லை, கத்திரிக்காயெல்லாம் எங்களுக்கு பெரிய சவாலாக இருக்கும். அதில் புழு வந்துடும், வாழலையில் வந்துடும், இலையில கட்டு வருது இல்லையா, அதில் வந்துடும். அதுக்கப்புறம் மற்ற அரிசியில் இறந்து போயிருக்கோம். அது நம்ம ஊற வைக்கும் போதும் தெரியாது. வெந்த வேட்டி அரிசி மாதிரியே இருக்கும். அது இந்த அரிசியில் வர்றது வெந்த வேட்டி தான் தெரியும், அது புழு நமக்கு சாப்பாட்டில் வரும். இதெல்லாம் நம்ம கலைச்சி பார்த்து எந்த அளவுக்கு நானே நேரடியாக அந்த பயிற்சி தான் முதல்ல கொடுப்பேன் எல்லாருக்குமே. நம்ம எந்த தப்பு நடக்குங்கிறது அதுக்கு தான் அதிக கவனத்தை எடுப்போம். இதெல்லாம் மீறி தான் எப்போவாவது ஒரு தவறுகள் நடந்ததுண்டு. யாருமே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கடன் உடன்பட்டு தொழிலை வளர்க்கணுன்னு நினைக்கிறவங்க தப்பு செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுவே ஒரு சவாலான விஷயம் எங்களுக்கு. ஒன்று அதிக கவனம் எடுப்பேன். ஒவ்வொன்றுக்கும் நான் பர்ச்சேசிங்கெலாம் நேரடியாகவே, அதுக்கு தான் அன்றாடம் பர்ச்சேசிங். எதையுமே ஸ்டாக் இருக்கக்கூடாதுங்கிறது நான் விரும்புவேன். பிரிட்ஜில் வச்சுக்கிற வேலையே இருக்கக்கூடாது. அன்றைக்கி வாங்கினோமா அன்றைக்கி அழிச்சோமா அந்த மாதிரி தான் இருக்கணுங்க தான் நம்ம வர என்னுடைய எல்லோருக்கும் நான் அந்த அன்பு கட்டளையாக ரொம்ப அதுக்கு தான் நான் கவனம் செலுத்துவேன். சார், இப்போது சென்ட்ரலைஸ்டு கிச்சனை பார்த்தோம்.
அடுப்பில் நீங்கள் எப்படியெல்லாம் பிரியாணி செய்கிறீங்கிறத கண் முன்னாடி பார்த்தோம். ரெஸ்டாரண்ட் உள்ள இருக்க கிச்சனும் அதே அளவுக்கு ஹைஜீனாக இருக்குமா? வாங்க, பார்க்க தானே போகிறீங்க. ஓகே சார். சார் வணக்கம். வணக்கம் சார், தள்ளுவண்டியில் ஆரம்பித்த ஒரு கடை இன்னைக்கு தமிழ்நாடு தாண்டி இந்தியாவை தாண்டி உலகம் எங்கிலும் எங்கெங்கே உங்கள் கிளையை பரப்பிருக்கீங்க? இன்னும் என்ன ஐடியா வச்சுருக்கீங்க? உலகத்தின் உச்சம்னு சொல்லக்கூடிய முத நான் திறந்தது யாழ்ப்பாணத்தில், வெளிநாடுன்னு. இன்னும் யாழ்ப்பாணத்தில் தான் எல்லாம் கொழும்புல போய் திறப்பாங்க. நான் வந்து யாழ்ப்பாணத்தில் திறந்தேன். யாழ்ப்பாணத்துக்கு அப்புறம் அமெரிக்கா டெக்சாஸ் டென்னாஸ் நகரில் பண்ணியிருக்கோம். அடுத்து குவைத்தில் முத ஒரு தமிழ் போர்டுன்னா நம்ம சேலம் ஆறாறு தானா. யாழ்ப்பாணத்துக்கு கூட ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் போர்டு வச்சுட்டாங்க. அதை இறக்கிட்டு மறுபடியும் நான் தமிழில் ஏற்ற சொன்னேன். அந்த மாதிரி இந்த தொழில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் மொழியும் நம்ம கலாச்சாரம் பண்பாடு இத்தனையும் சேர்த்து தான் சேலம் மரத்தில் நான் விதைத்து கொண்டிருக்கிறேன். இப்போ சிங்கப்பூர், மலேசியா, ஃப்ரான்ஸு, திருகோணமலை, இலங்கை எல்லாத்துலேயுமே டிஸ்கஸ் போயிட்டுருக்கு. உலக நாடுகள் எல்லாமே 400க்கும் மேற்பட்ட டிஸ்கஸில் இருக்கிறோம். இந்த 2 ஆண்டுகளில் உலகத்தில் நம்ம தடம் பதிக்காத இடம் இருக்க முடியாது, அங்கே அளவுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், ஒரு கட்டுமான தொழிலாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வட மாநில தொழிலாளர்களில் தான் வந்து பணிக்கு வைக்கிறாங்க. அதுக்கு நிறைய இல்லை இந்த எதிர்ப்பெல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தது. இப்போ இல்லை, எல்லாம் புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்த. இப்போ தமிழ் ஆளணும், இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தான் தமிழில் இருக்குன்னா, அப்போ தமிழ்நாட்டுக்காரன் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறது எந்த விதத்தில் எடுத்துக்க முடியும்? மலேசியாவை உருவாக்குனதே தமிழர்கள். ஒரு கர்நாடகாவில் இருக்கிற பெங்களூர் கட்டடங்களை உருவாக்குனதே தமிழர்கள் தான். அது இலங்கை தமிழர்கள் தான் நீ உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்புக்கு அவங்களுக்கு பணம் கணிசமாக எங்கே கிடைக்குதோ வடத்தில். இப்போ நேபாளத்தில் நம்மளுடைய 10 ரூபா அங்கே 20 ரூபாய்க்கு செல்லும். டபுள் மடங்கு. அங்கே 20,000 இங்கே 20,000 எடுத்துகிட்டு போனோன்னா அங்கே 40,000 ரூபாய்க்கு செல்லும். 1. 2வது, இங்கே தமிழர்களுக்கு வேலை இல்லைன்னு நம்ம சொல்ல. தமிழர்கள்லாம் படிச்சுட்டாங்க. நம்ம பிள்ளைங்களாம் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்களாம் ஹோட்டலில் வேலை கேட்கணும்னா நைட்டே போய் இடம் பிடிக்கணும். கேகே நகரில் நான் சனாவனம் போனல கிளீனராக நான் வேலைக்கு சேரேன். செவ்வாய்க்கிழமையானா போய் நைட்டே படுத்து இடம் பிடிச்சிக்கணும். காலையில் ராஜகோபால் ஐயா எந்திரிச்சு இன்டர்வியூ பண்ணுவார். அதை தொடர்ந்து அவன் 8 வாரம் வரானோ அவனுக்கு தான் வேலை. அப்போ தான் அவ்வளோ டிமாண்ட் இருக்கும் ஹோட்டல் வேலைக்கு. இப்போலாம் அப்படி இல்லை. பெட்டி இருந்தால் தான் வேலை, என்ன சாப்பிட்டு ஓடி போயிடுவான்ட்டு பெட்டியிலனா கூட வேலை கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ வேலை டிமாண்ட் இருந்தது என் காலங்களில். 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த 40 ஆண்டுகளில் பிள்ளைகள்லாம் படிச்சுட்டாங்க. நம்ம ஆளுங்க நிறைய கம்ப்யூட்டர் சென்டரு, ஜெர்மனு, அமெரிக்கன் எந்த நாட்டிலும் நம்ம எதிர்கள் இல்லை. தமிழர்கள் எல்லாம் முதலாளி ஆகிட்டாங்க நம்ம ஆளுங்க. இது ரெண்டா இந்தியாவிலேருந்து ஒருத்தர் இந்தியாவுக்குள்ளே வேலை பார்க்குறதுல பிரிவின வேண்டியது இருக்குது. சோஷியல் மீடியாவில் நம்ம எப்படி உழைச்சோம், என்கிட்ட இத்தனை கார் இருக்குது, எனக்கு இத்தனை வீடு இருக்குது, நான் வந்து ஊழியர்களுக்கு 20,000 சம்பளம் கொடுக்க மாட்டேன், 40,000 சம்பளம் கொடுப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிற விஷயங்களை எல்லாருமே வந்து நல்ல கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்களான்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் சும்மா சொல்கிறாருப்பா, அங்கே வேலை செஞ்சால் தான் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைப்பாங்க இல்லையா? அந்த எதிர்மறையான விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், இந்த எதிர்மறை விமர்சனங்கிறதெல்லாம் என்னை சுடவே சூடாது. ஏன்னா அந்த உடம்பே நெருப்பில் வெந்து போன உடம்பு. சிறு வயசுலேருந்தே தள்ளுவண்டி தள்ளி அடுப்பு ஊதி. எங்கள் அப்பாவும் ஒரு ஹோட்டல் ஊழியர், அவரும் ஒரு ஹோட்டல் நடத்தினவர், லாஸ் ஆனவர். நாங்கள் என் ரத்தமே நெருப்பில் வெந்து போன ரத்தம். இந்த வார்த்தை சூடெல்லாம் என்னை காயப்படுத்தாது. ஒருத்தன் சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கிறதாக நம்ம வாழலை. நமக்கு என்ன தோடுது, நம்ம நன்றியோட மக்களுக்கு இருக்கணும். அவங்க கொடுத்த வாழ்க்கை இது, இந்த மொழி கொடுத்த வாழ்க்கை, இந்த தமிழகம் கொடுத்த வாழ்க்கை. அதுக்கு யார் என் கண்ணு முன்னாடி இருந்தாலும் நான் யோசிக்க போகிறதில்ல. என் ரத்தத்தில் அது இயற்கையாக இருக்குது. உதவணுங்கிறது அது யார் தடுக்கவும் முடியாது. யாரும் என்னை விமர்சனம் பண்ணி காயப்படுத்திட முடியாது. ஒரு கடை நடத்தணும் அப்படின்னாலே அரசாங்கத்தோட உதவிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ ஃப்ரான்ச்சைசஸ், இவ்வளோ ஹோட்டல் நடத்தணும் அப்படின்னா அரசாங்கம் உங்களுக்கு எந்த அளவுக்கு உதவி பண்ணது? இல்லை நீங்கள் எந்த உலகத்தில் போனால் நம்ம நாடு மாதிரி வராது. எல்லா வகையிலையும் உதவிகள் இருக்குது. நமக்கு கொஞ்சம் புரிதல் வேணும். சில அதிகாரிகள்லாம் நிறையாவே அட்வைஸ் பண்ணுவாங்க. எனக்கு முட் ஆஃபீஸெல்லாம் சொல்லுவாங்க, எதாவது வேணா ஐடியா கேளுங்க, நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. காவல்துறை எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். எங்கள் வண்டியில் போகும்போது ஓகே. இப்போ இந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. தள்ளுவண்டி கடையை இருந்தோம், அதுக்கு மிடில் வரும்போது அப்போ என்ன மாதிரி சவால்லாம் இருந்தது? 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் உள்ள மீடியா இல்லை. பொறுகீசம், ரவுடிசம், ஓசியில் சாப்பிட்டு போகிறவனுங்க என்னை மிரட்டுறது, இந்த மாதிரிலாம் இருந்தது. சாப்பாட்டுக்கே இப்போ கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆமாம், அந்த மாதிரி சோத்துக்கு ரவுடியானவனா இருக்கான், அது அவன் ரவுடிங்க, அந்த மாதிரிலாம் இருந்தது அந்த என் காலங்களில். அது எப்படி சொல்லணும் அவனுங்களே, அந்த மாதிரிலாம். இப்போ இந்த காலங்கள்லாம் நல்லா மீடியா வந்துருச்சு.
ஓரளவுக்கு இன்றைக்கி ஹோட்டல் ஏதாவது சின்ன தகராறு நடக்க தானே செய்யுது, பார்த்துக்கிட்டு தான் எனக்கு இருக்கிறது குறைஞ்சிருக்குது. என் காலத்தில் கடுமையாக இருந்தாலும் தாக்கப்பட்டிருக்கேன். ஒரு தடவை அடித்து உதடெல்லாம் வீங்கி ரத்தமெல்லாம் கொட்டிருச்சு. ரத்தம் கொட்டினோன்னே வீட்டுக்கு போனால் அழுவாங்க, வேறு உதடெல்லாம் வீங்கிருச்சு, அடிச்சிட்டானுங்க என்ன பெப்பாயிட்டுன்னு சொல்லுவாங்க. பஸ்லேயும் பெப்பாயிட்டெலாம் அடிப்பேன். இப்போலாம் குறைஞ்சி போச்சு, அதெல்லாம் இருக்கும். அந்த வழிப்பறிவு பண்ணிட்டாங்க. ஒரு தடவை நைட்டு நான் கடை முடிச்சுட்டு போகும்போது 4-5 பேர் சேர்ந்து என்கிட்ட பைசா பிடிங்க அடிச்சிட்டானுங்க. அப்புறம் உதடெல்லாம் ரத்தம் ஊற்றி வீட்டில் பார்த்தா ஃபீல் பண்ணுவாங்கன்ட்டு தள்ளுவண்டி நைஸாக கொண்டு போய் விட்டுட்டு சேலம் கிளம்பி என் தங்கச்சி வீட்டுக்கு வந்துட்டேன். அது இன்றைக்கி என்னால் நினச்சி பார்த்தா மறக்க முடியாது. சில நேரத்தில் சாப்பிட்ட தட்டாலே அடிச்சிடுவானுங்க. என்ன சேர்த்து நம்ம ஊர் விட்டு வந்துட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் போனால் மறுநாள் நம்ம கடை போட முடியாது. இந்த மாதிரிலாம் இருந்தது. எவ்வளோ தள்ளுவண்டிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெளியில் எனக்கு வேதனைகள், உடம்பெல்லாம் காயங்கள் இருக்குது. இந்த இடத்துல தீக்காயம் இருக்குது. ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. இரவில் தூக்கம் இல்லாமல் சைக்கிளில் 2 மணிக்கு கொண்டு போய் விட்டுட்டு சைக்கிளில் 5 மணிக்கு எந்திரிச்சு போய் வாங்கினா தான் நான் ஒரே ஆள் போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். என் மனைவி துணைவி வச்சுட்டு அப்படியே தூக்கம் தாங்காமல் விழுந்து இதுக்குள்ளே கல் போச்சு. 6 மாதம் ஆச்சு அந்த காயம் ஆற. சீல் அப்படியே வடியும். லிங்கி போட்டு மறைச்சிக்கிட்டு பிரியாணி அடிச்சுட்டு இருப்போம். ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. காலில் நெருப்பு சுட்டுவிடும். துணியை சுற்றிட்டு அப்படியே தள்ளிட்டு போவோம் ரோட்லேயே. அன்னைக்கு நான் ஒரு 3 கிலோ பிரியாணியை போட்டு அது 5 கிலோ வாக்கி 10 கிலோ பட்ட கஷ்டம். அது விற்காமல் என் மனைவி தாலி எத்தனையோ ஒரு அடமானம் வச்சு அரிசிக்கு போய் ஒண்டிட்டு நிற்போம் கடன் கேட்க. பேப்பரில் தான் சுற்றி கொடுப்பாங்க. அப்போலாம் கேரி பேக் காலம் கூட கிடையாது. அப்படி வந்துட்டாலாம் கடனை வாங்கி நைட்டே தள்ளுவண்டி போட்டு வண்டி அந்த கடனை வாங்க வந்து நிற்பாங்க தள்ளுவண்டியில் வியாபார நேரத்தில். இவன் அதிகமாக என் மனைவி தாலி ஒன்று தான், அது போயிட்டு வரும். அந்த கஷ்டத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி எந்த கஷ்டமும் இல்லைங்க எனக்கு. அப்படி இல்லை, இதெல்லாம் கடினமே கிடையாது. இதெல்லாம் அடிச்சு இந்த உலக அளவில் கொண்டு போயிடுவேன். நைட்டில் சரி கடை முடிஞ்சிச்சுன்னு வெங்காயம் உளிச்சு வச்சுட்டு படுத்துடலான்னு இப்படி உளிப்பங்க. கத்தி மேலேயே நான் தூங்கிடுவேன். ஆமாம், அப்படியே படுத்து தூங்கிடுவேன். வெங்காயம் உளிச்சிட்டு இருக்கனால அப்படி தூங்கிடும். அவ்வளோ அசதி இருக்கும். அவ்வளோதான் என் உடம்பு. இந்த அல்ல எலும்பெல்லாம் தெரியும். அவ்வளோ கஷ்டம். அந்த கஷ்டமாக அப்போ பட போகிறோம். இதெல்லாம் வாழ வச்சுட்டாங்க மக்கள், ஆண்டவனும் மக்களும். சர்க்கரை நோய் இருக்கவங்க ரைஸ் ஐட்டம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பிரியாணியும் வந்து ஒரு வகையான ரைஸ் ஐட்டம் தான். இது எப்படி நீங்கள்? அதாவது ரைஸுங்கிறது ஒரு பக்கம் ஒதுக்குவோம். முன்ன இந்த உணவு முறைக்கு வருவோம். பிரியாணியில் என்னென்ன போடுறோம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய், மராட்டி முக்கு, அன்னாச்சி பூ, இஞ்சி, பூண்டு, மல்லி, புதினா, தக்காளி, ஆனின்னு. தக்காளித்தில் கால்சியம் இருக்குது. இதில் எங்கே அது எலுமிச்சம்பழம் ஊற்றுவோம், தயிர் ஊற்றுவோம். இதில் எங்கே சர்க்கரை சேர்ந்துக்குது? அரிசி பாஸ்மதியில் இந்த ரைஸோடு அந்த ரைஸு பாஸ்மதியில் வந்து பழுப்பு ரைஸு, பாஸ்மதியில் சுகர் சத்து கம்மி. நீங்கள் எடுத்து பாருங்கள். அதுக்காக அதை ஆதரிக்கணும் இல்லை. எதையுமே ஒரு அளவோடு சாப்பிட்ணும். பிரியாணிக்குள்ளே தான் சர்க்கரை எதனான பொருட்கள் அதிகமாக போட்டிருக்குது. சில பேருக்கு அந்த மசாலான்னு சொல்லிட்டு ஒதுக்கிடுவாங்க. அந்த மசாலாவோடு சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. அது மசாலா இல்லை, அதில் தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த பட்டாளங்க ஏலக்கெல்லாம் கலந்தது இருக்குது. நான் எப்போவுமே அந்த மசாலா, பழைய ஆளுங்க பிரியாணி சாப்பிட்றீங்களுக்கு தெரியும், அப்பா கொஞ்சம் மசாலா வச்சு கொடுப்பாங்க. இப்போ அந்த கல்ச்சரை போச்சு உதிரியாக இருக்கணும், பூ மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த காலத்துக்கு அப்டேட்டடாக ஆர்ஆர் பிரியாணியை மாற்றுறதுக்கு என்ன யுக்தி வச்சுருக்கீங்க? எப்போவுமேங்க இப்போ புதுசாக வரவங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்கும். யாருக்கும் கஷ்டம் இல்லை. யார் சிறப்பாக பண்ணுறோமோ அவங்களுக்கு தான் வியாபாரம். மக்கள் மனசுக்கு யாருக்கு பிடிச்சிருக்குதோ அவங்களுக்கு தான். அந்த அவங்களோட மனம் அறிந்து அவங்க என்ன மாதிரி நீங்கள் எங்கேருந்து தெரியுமா எடுக்கணும் விஷயத்தையே சாப்பிட்றோம். இங்கே வாயை தான் நீங்கள் பார்க்கணும். என் காலத்தில் தள்ளுவண்டிலேருந்து வச்சுருப்பேன். எனக்கு லாபம் கிடச்சதுன்னு கூட பார்க்க மாட்டேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தான் எனக்கு பயமாக இருக்கும். அந்த பயம் இருக்கணும் எப்போவுமே நமக்கு தொழில் பண்ணும்போது. உணவில் அவங்க என்ன சொல்கிறாங்கிறத நம்ம காதில் வாங்கினோமாவே அந்த மாறுதலை ஏற்படுத்தினாவே நம்ம என்றைக்கும் வெற்றியாளராக இருப்போம். அப்போ சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட வளர்ச்சிக்கு வந்து காரணம் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் கொடுக்குற முக்கியத்துவமா இல்லை உணவுக்கு கொடுக்குற முக்கியத்துவமா? ரெண்டுமே தான். இரு கண்கள் மாதிரி தான் 2 விஷயங்களும். அவங்க தான் அவங்க சொல்ல நான் கடை நடத்தும் போதெல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எங்கள் ஏரியாவில் எப்போ சார் ஒரு கடை போடுவீங்க? என்னை மிச்சம் தோண்டி ஒரு சதவீதம் 99 பேர் நம்ம ஏரியாவுக்கு எப்போ கடை வருங்கிற ஒரு அந்த அன்பு இருக்குது இல்லைங்களா? அதுதான் நம்ம வெற்றி போயிட்டே இருக்கணும். அது என்றைக்கு நிற்குதோ அன்றைக்கி நான் தோக்கிறேன்னு அர்த்தம். இன்றைக்கி வரைக்கும் எப்போ எங்கள் ஏரியாவுக்கு வரும், எப்போ எங்கள் ஏரியா அந்த சவுண்டு எனக்கு தள்ளுவண்டியிலேருந்து இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்குது. நான் வளர இப்போ எங்கள் நாட்டுக்கு எப்போ வருவீங்க? நான் எங்கள் ஊருக்கு எப்போ வரும்? இப்படி தான் நான் போயிட்டுருக்கிறேன். எந்த ஒரு உணவு தொழிலும் இல்லாத முதலாளிங்க நான் ஒரு மீடியாவில் எதையுமே ஓப்பனாக நான் பேசி அவங்களுடைய கருத்துக்களை பரிமாறிட்டு எந்த கேள்விக்கும் நான் பதில் அளிக்கிறேன், மக்களை சந்திக்கிறேன். கடை திறப்புலாம் முடிச்சுட்டு யாரும் ப்ரெஸ் மீட்லாம் நடத்துகிறதே கிடையாது. நான் ஒவ்வொரு கடை திறப்புலாம் முடித்தோன்னா அந்த ஏரியா மக்களையும் ப்ரெஸ்காரங்களையும் கூப்பிட்டு பத்திரிகையாளர்களாக என்ன குறை நிறைவுகள், என்ன மாதிரி கேள்வி எனக்கு நிறைய கேளுங்க, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தான்னு சொல்லி நான் நேரடியாகவே ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டு இருக்கிறேன். மக்களோட மக்களாக இருக்கிறேன். அப்போ தான் அந்த குறையை நான் தெரிஞ்சிக்க முடியும். புரியுது சார். நான் ஒண்டி வாழ்கிற முதலாளி இல்லை, என்னை வெளிப்படுத்திக்காதவன் இல்லை. என்னை வெளிப்படுத்துவேன், சந்திப்பேன். தொழிலாளராக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எவ்வளோ ஒரு விஷயத்தையும் நான் பொறுமையாக நின்று என் டைமை கொடுப்போம் அவங்களுக்கு. அதுதான் நம்ம வெற்றி. அந்த சவுண்டை கேட்குறோம் இல்லையா குறைகளை, அப்போ தான் நம்ம போயிட்டுருக்கோன்னு அர்த்தம் மேலே.
இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களையும் உங்கள் ஹோட்டல் தொடர்பான நிறைய ரகசியத்தையும் எங்களுக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றி. எந்த ரகசியமும் கிடையாது. உழைத்தவர்கள் எல்லாம் முன்னுக்கு வரணும். அதுக்கு பொறுமையும் கொஞ்சம் சைப்புத்தன்மையும் மிக முக்கியம். நன்றி, வணக்கம்.